கொஞ்சம் மிகையாக என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனாலையும் எனக்கே ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. எனக்கு உங்கள் நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கூடாது. சாரி. ஓகே, சரிங்க. என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் அவர்னால தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது செய்யணுமே தவிர, நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் பிக் பாஸ்ன்ற ஷோ, அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், படத்தில் நல்லா நடிக்கணும். இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம் எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, முதல்ல இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், நான் படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போட்டுருக்கேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் இங்கே மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது டைரக்ஷன் டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்க வாங்க. அப்படியா? சரிங்க, ஓகே. அவரு சதீஷ் அதெல்லாம் நீங்க சொல்லிருங்க. ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் தி ஹானர். ப்ரொடக்ஷன் ரீனோ வைரஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷன்ல பாபுடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்க என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படின்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லையும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு சி ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, where is பாரதி, thank you so much. அவர் such a beautiful coordinator. அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை. லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். I wish all of you all the best, and the hero and the heroines, all of you, lots and lots of success and lots of years of happiness and prosperity. Thank you so much. Thank you. அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன். அப்புறம் தான் என்கிட்ட பார்த்தவர் இந்த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யாரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி. ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார், இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னார். சரி சார்,
ராகவ் வந்து உட்கார்ந்து he started to narrate. நான் சொன்னேன், எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ். இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணா போகுது சார், அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார், அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணா போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது. This is a very much latest cinema in Tamil industry. இதை தமிழ்ல ஒரு தடவை சொன்னா தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம் இது. பன் பட்டர் ஜாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராகவ். ராகவ் வந்து மெஜுரா காலேஜில் படித்தவர். அந்த மதுரை மண்ணினுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார். ப்ளீஸ், அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்திய லவ் பண்ணுறாரு, அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, நான் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை, நான் எப்போ வருவேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார், நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன், ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்த படத்தை பார்த்துடுறேனே அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மா எனக்கு பட்டது. அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இப்படிலாம் பண்றாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரெஷர்ஸ். ஏதோ ஒரு 30-40 படம் பண்ண மாதிரி பப்பு டிட் a wonderful job. மைக்கேல் வந்து பிரமாதமா பண்ணியிருக்கீங்க மைக்கேல், ஹேட்ஸ் ஆஃப். இதுல வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா சூப்பர் சக்சஸ் ஆன படங்கள்ல நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு இலக்கணம் இருக்கு. அதுல ஒரு ஷாட்ல ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான். அப்படி இந்த படத்துல அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள். இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா. பன் பட்டர் ஜாம்ங்கிறது இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பத்தி சார். 2 பேரும் லவ் பண்றானுங்க சார், அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார், அப்புறம் இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தெரியும். அது அல்ல. அதால் இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். என்ன இதுக்குள்ள அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன். இதுக்கு வேற யாருமே ஆட்டா இல்லை சார், உங்களுடைய பிரசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்துக்காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். Why I am telling சார், ஒரு சினிமா எடுக்கிறோம், அது நல்லா ஓடுது, எங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, குருமூர்த்தி சாருக்கு நல்லா இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் வருது, உலகம் முழுவதும் பார்க்குறாங்க, எல்லா மொழியிலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு பன் பட்டர் ஜாம். அது எல்லாமே சந்தோஷமான விஷயம், எல்லாரும் கொண்டாடுறாங்கிறது நல்ல விஷயம். அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு அம்சம் அதுல இருக்கணும். அந்த அம்சம் இருந்தால் தன் ஆக்டர் கேன் சக்சஸ்ஃபுல்லா சர்வைவ் ஆக முடியும். எனக்கு இந்த ஃபிலிம்குள்ள ஒர்க் பண்ணும் பொழுது சார், நான் டிவியில பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம், ராஜு என்ன சார் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சார், இருக்கேன் சார், அண்ணா சூப்பர்ண்ணா. இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங், அடுத்து என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்ட் ஆக போறாரு, ஏதோ ஒரு இதுக்கு வேற இதுக்கு ரெடி ஆகிறாரு. ஆக்ஷன் உடனே நீங்க யூ கான்ட் see the real ராஜு ஹியர். அங்க அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சு வந்து நிற்கும். இது ரீசெண்ட் டைம்ல நான் எந்த ஒரு ஃபிலிம்லையும் பார்க்காத ஒன்று. என்னுடைய கோஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்ட் தேவதர்ஷினி மேடம். இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு. லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, தே கேவ் த கம்ஃபர்ட்
they contributed very well towards the film. இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார். அவர் ஃபைட் பண்றாரு, சாங் பண்றாரு, ரொமான்ஸ் பண்றாரு. கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம், அதை எப்படி சொல்லுமா, தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ சார் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு அவர் புறத்து வெளியே போவாரு. எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆகா ஆகா ஆகா. இந்த பதட்டம் இருக்குல்ல, படம் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும். ஏன் கதையில இருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆயிடுங்கிற அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது. ஏன் படத்துடைய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை, நகாசான விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லாததுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோட கேரக்டர் பேர் வந்து மது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், சார்லி சார், எல்லாரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலியா போய் படுத்து பாருங்க. அப்புறம் எங்களை அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன். அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. we need all your blessings and support for that. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டர் ஜாம். இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க, அங்கிள்ஸ், ஆண்டிஸ் எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு, நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர், ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்துச்சு. லைக் ஓ பன் பட்டர் ஜாம் ஹிட்டு, தேர் லாஃபிங், ஆல் எவ்ரி ஒன், லைக் அங்கிள்ஸ், ஆண்டிஸ், ஆல் ஆர் லாஃபிங். அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்துச்சு. ஓகே, இஃப் தே ஆர் லாஃபிங், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபர்ஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு, எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷனுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.